Hi friends, saravanakumar. Welcome to Power Space Solar Tech. நீங்கள் முதல் முறையாக என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஆஷா பவரோட 5 கிலோவாட் அன்பாக்சிங் தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக இது சைட்டில் வச்சு தான் அன்பாக்சிங் பண்ணுறோம். ஒரு ஸ்டூடியோலாம் வச்சு இல்லை, ஏன்னா எங்களுக்கு டைமும் இல்லை. இது சீக்கிரமாக இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னதுனால நம்ம சைட்டுக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ சைட்டில் வச்சு தான் இதை அன்பாக்சிங் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 2.5 ஆஷா பவரோட பிசியூ வந்து அன்பாக்சிங் போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலில் போய் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 கிலோவாட் அன்பாக்சிங் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஆஷா பவரோட ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம தமிழ்நாட்டில். உங்களுக்கு டீலர்ஷிப்பும் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு டீலர்ஷிப் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது. ப்ரொடக்ஷனும் அங்கே தான் நடக்குது. நம்ம சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பேக்கிங் தான் ஓப்பன் பண்ணுறோம். நல்லா பக்காவான பேக்கிங், ஏன்னா ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி வர்றதுனால நல்லா பக்காவான பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் பேக்கிங் தான். நம்ம ஏன் ஆஷா பவர் தேர்ந்தெடுத்தோம்னா, நம்ம நிறைய இன்வெர்ட்டர் பார்த்துட்டோம். இந்த இன்வெர்ட்டர் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரில் முக்கியமாக ஒன்று நம்ம என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர். அது மட்டும் இல்லாமல் இதில் எம்பிபிடி 50 ஆம்ஸ் எம்பிபிடி இருக்குது. 15 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர் எம்பிபிடி இன்பில்ட்டாக இருக்குது. இதை நம்மளோட செட்டிங்ஸ் ஏற்ற மாதிரி இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி செட்டிங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது அதோட வாரண்டி கார்டு. அது மட்டும் இல்லாமல் இது லித்தியம் பேட்டரியும் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு ஓவரால் வியூ பார்க்குறீங்க, நல்லா காம்பேக்டாக இருக்கும். ஏன்னா இது காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர்னால இது ரொம்ப சின்னதாக இருக்கும். சின்னதானா நீங்கள் ஈஸியாக எந்த இடத்துல வேணாலும் ஒரு பெரிய ஸ்பேஸ் வேணும்னு இதுக்கு அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் இன்வெர்ட்டர். ஆக்சுவலாக இதுக்கு 4 பேட்டரி தேவை இருக்குது. அதேமாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் டிஸ்பிளே இதில் இருக்குது. 4 லைன் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க கேபினட்டோட எண்டில். ஆனால் இன்னொரு எக்ஸாஸ்ட் ஃபேன், 3வது எக்ஸாஸ்ட் ஃபேன் உள்ள எம்பிபிடிலையும் இருக்குது. பவர் இன், பவர் அவுட், நியூட்ரல், பவர் அவுட்டு, எர்த்து, சோலாரோட பேனல் இன்புட். அது மட்டும் இல்லாமல் எல்என்டியோட 32 ஆம்ஸ் எம்சிபி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த எல்என்டியோட எம்சிபி இருக்குது, நீங்கள் மேலே பார்க்கலாம். ஆஷா பவர் சோலார் பிசியூ 48 வோல்ட் டிசி. அதேமாதிரி இந்த கேபினெட்டில் 2 சைடு 3 சைடு நல்ல வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஹீட்டு அதிகமாக உங்களுக்கு ஆகாது கேபினெட்டை. அது மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் கீழ் பக்கத்துலேயும் ஒரு எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் 4 லைன் டிஸ்பிளே. எல்லா இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் கீழே எல்இடியும் இருக்குது. இதில் லோட் ஆன் சோலார், கிரிட் சார்ஜ் ஆன், சோலார் சார்ஜ் ஆன், கிரிட் பவர் ஆன், பேட்ரி லோ, ஓவர்லோடு. அது இல்லாமல் கீழே ஒரு 3 பட்டன் பார்க்கலாம். ஆன், ஆஃப், என்டர். அது ஆன் ஆஃப்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த செட்டிங்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு அந்த பட்டன் தான். ஓவரால் வியூ பார்க்குறீங்க. முக்கியமாக இந்த ஒயர் பியூர் காப்பர் ஒயர் 16 ஸ்கொயர் mm கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான பிராண்டட் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆஷா பவரோட எந்த ப்ராடக்டாக இருந்தாலும், எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுவேன் எங்களை. பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். பாய்.